ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து நம்ம பீட் பண்ணிடலாம். 2 முட்டை எடுத்துருக்கோம். இதோட நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா தலைகீழ கவுத்துனாலும் அது கீழே விழக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு ஒயிட் லேயர் ஃபுல்லாக அடித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் மஞ்சக்கருவை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ரிப்பன் லேயர் மாதிரி வரணும். நீங்கள் அந்த போலை தலைகீழ கவுத்துனாலும் கீழே ட்ராப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இப்போ அடித்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் 2 பவுலுக்கு 50 கிராம்ஸ் 100 கிராம் மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்க போகிறேன். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இதை சலித்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த டெக்ஸ்சரை நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்டு பேக்கிங் ட்ரேயில் நம்ம நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை ஒரு பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அடியில் ஆயிலெலாம் போட்டு கொஞ்சமாக மாவு தூவி அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சுருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த கேக் பேட்டரை அதில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸு வெளியில் வரதுக்காக டேப் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி விடும்போது அடியிலலாம் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது ஃபுல்லாகவுமே ஈவனாக சமதளமாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓவனில் 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம 24 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா கூல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம அந்த எக்கோட முட்டை இருக்குது பார்த்திங்களா, வெள்ளைக்கருவை நம்ம எவ்வளோ சாஃப்டாக பீட் பண்ணிக்கிறோமோ அதுதான் இதுக்கு ஈஸியான இந்த சாஃப்டாக வரதுக்கான ஒரு சீக்ரெட். இதுதான். நீங்கள் எக்கு சேர்த்துக்கல அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு. இப்போ மேலே உள்ள ஒரு லேயரை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அமுல் எடுத்திருக்கேன் நான். இதில் ஒரு 50 கிராம்ஸ் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்பீடு பிளெண்டரில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் அடிச்சுக்க போகிறேன். அதுக்கு மீதி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் கொஞ்சமாக பீச் கலர் சேர்த்து கொஞ்சம் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து சுகர் ஒரு 10 to 15 கிராம்ஸ் சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது தலைகீழ கவுத்துனா ஒரு ட்ராப் கூட கீழே ட்ராப் ஆகக்கூடாது. இதுதான் இதோட கரெக்டான டெக்ஸ்சர். நம்ம ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை அடிச்சுட்டு தலைகீழ கவுத்தி பார்க்கும்போது எப்படி அந்த லேயர் கொட்டாமல் இருந்ததோ அதே போல் தான் இதுவும். விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே கவுத்துனோன்னா ஒரு பீட் கூட ட்ராப் ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா கரெக்டான ஒரு டெக்ஸ்சர். இதை நம்ம போட்டு மேலே நம்ம கேக்கை நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் 2 லேயராக கட் பண்ணிவிட்டு கூட மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு லேயரில் கூட இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணலாம். க்ரீமை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் பைப்பிங் கோனில் போட்டு க்ரீமை மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். எங்கள் குட்டீஸ் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில். அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸு மேலே வச்சுட்டு அந்த குட்டி குட்டி க்ரீம் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம இந்த கொரோனா டைமில் வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே நம்ம கேக் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுவும் பசங்க கையால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஹாப்பினஸும் கூட. இப்போ சாக்கோ சிப்ஸை ஃபுல்லாக நம்ம இதில் டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதில்
கடையில் கிடைக்கும்ல பேக்கெட்ஸில் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் இதுக்கு மேலே அடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜினேஷன்ஸ் எப்படி கேக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ரீம் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கேக்கை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி க்ரீம் மேலே அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெக்கரேட் பண்ணி அழகாக அசத்திட்டாங்க. கேக் வந்து இது மைதா மாவில் செஞ்சிங்கன்னா இது நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் செஞ்சு காட்டியிருக்கேன். டெக்ஸ்சர் எல்லாமே இதே இதில் நீங்கள் மைதா மாவில் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது செஞ்சு காட்டியிருக்கேன். இது நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் 1 or 2 hours நீங்கள் வச்சுட்டு கூட ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த கேக்ஸ் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. எவ்வளோ சூப்பராக ஸ்லைஸ் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக். வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஸ்லைஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக மாய்ச்சரைஸ்டாக பஞ்சு போல் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக கடையில் கிடைக்கிற கேக் மாதிரியே அதோடவே ஒரு படி மேலே சூப்பராக நமக்கு கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.